உலகிலாரே கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியில மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய்ச்சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியனுலகோரே ஆண்டு பல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1365வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். ஓதிடும் வேளையில் வென்றிக்குள் மேனி மதி வட்டம் பொன்மையாம் கன்றிய ரேகை கலந்திடும் செம்மையில் என்றியல் அம்பை எழுத்தவை பச்சையே. இந்த நவாக்கிரி மந்திரத்தை பற்றி பல்வேறு முறைகள் நிலைகள் விவரித்த திருமல நாயனார் இன்று அந்த சக்கரத்தினுடைய அமைப்பை விவரிக்கின்றார். வெளிப்புறமானது போடுகின்ற அந்த கோடானது பொன்னிறத்திலும், நடுவில் போடுகின்ற குறுக்கு கோடுகள் செந்நிறத்திலும், உள்ளே நாம் எழுதுகின்ற பீஜ மந்திரங்கள் பச்சை நிறத்திலும் அமைச்சு செய்தால் நன்றாக இருக்கும் என்று நமக்கு சிலது அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1365. ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வென்றிக்கொள் மேனி மதி வட்டம் பொன்மையாம் கன்றிய ரேகை கலந்திடும் செம்மையில் என்றியல் அம்மை எழுத்து அவை பச்சையே. இதுக்கான கமெண்ட்ரி. Everything has a hue. Each of the five physical elements has its distinct color. Color consciousness is a useful tool for he who draws chakras. இது நம்ம நேத்து பாடல்ல பார்த்த மாதிரி அந்த முதல் வரியில தானே எழுந்த அச்சக்கரம் சொல்லிடு, இந்த சக்கரத்தை பத்தி தானாக எழுந்த இந்த சக்கரத்தை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க 3 வரியில எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பீஜங்களை நிரப்பி 81 கட்டங்கள் அமைத்து அந்த பீஜங்களை நிரப்பி இந்த நவாக்கரி சக்கரத்தை வரையணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஃபார்மேட்ல பேட்டர்ன்ல நான் இதையும் பார்க்குறேன். முதல் வரியில என்ன சொல்றாங்களோ அதை 3 வரியிலையும் சொல்ற மாதிரி, ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் மனம் ஒன்றி இந்த சக்கரம் நமக்குள்ள, அந்த சக்கரத்தையே நீங்க நினைத்து தியானத்துல இருக்கும்போது, தியானத்துல இருந்து ஜபிக்கும் பொழுது, இந்த மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது, ஜபிக்கிறது மனதுக்குள்ள ஜபிக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. மனதுக்குள்ள இதோட ஒன்றி, இந்த சக்கரத்தோட ஒன்றி ஜெபித்திடும் வேளையில், அதாவது ஜெபித்திடும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் நமக்குள்ள அப்படின்றத நான் சொல்றதா பார்க்குறேன். அந்த முதல் வரி ஓதிடும் வேளையில்னு போட்டிருக்கிறதுனால, அந்த ஓதிடும் பொழுது என்னெல்லாம் நமக்குள்ளதான் அந்த இது நடக்கும் இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளதான் இந்த மந்திரத்தோட ஆற்றல்கள்லாம் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். வென்றிக்கொள் மேனி மதி வட்டம் பொன்மையாம். இப்ப இந்த இதுல ஓம்ன்றத மதிவட்டமா கொடுத்துருக்குறாங்க. பொதுவா இந்த எல்லா சக்கரத்துலயும் பாத்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க, வெளி பிரகாரம் மாதிரி 4 வாசல் வச்சு, இல்ல அத அந்த மாதிரி, இல்ல சுத்தி தேவதைகளோட அந்த அக்ஷரங்களை வச்சு அந்த மாதிரி வெளிவட்டம் இருக்கும். இந்த நவாக்கரி மந்திரத்துல இருக்கிறது ஓம்னு சொல்லி அதை சர்க்கிளா அதை சுத்தி அந்த 81 கட்டங்களை சுத்தி ஓம்ன்ற இதைதான் கொடுத்துருக்குறாங்க.
இப்ப வந்து இதுல வந்து அந்த மேனி எதுனா அந்த வடிவம், மதிவட்டம். அது வந்து நீங்க ஓம் தான் குடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம அதே எடுத்துக்கலாம். வென்றிகொள்னா அந்த வெற்றினா வெற்றி தான். இந்த வெற்றிகளை தரும் இந்த ஓம் என்ற வட்டம் வந்து பொன்மையாம். பொன்மையாம்னா தங்க நிறம். தங்க நிறம்னா நம்ம எல்லோன்றது தான். அதுக்கான இது வந்து பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்த குடுக்குறது. அப்ப இந்த நம்ம நம்ம இந்த கட்டத்துல வந்து அந்த ஓம் என்ற இத குடுத்துருக்குறோம். அது பொன்மையாம். நமக்குள்ள அது எப்படி வேலை செய்யும்னா, ஞானத்த குடுக்குற ஒரு விஷயமா அந்த ஓம் என்ற விஷயம் வந்து வேலை செய்யும். கன்றிய ரேகை கலந்திடும் செம்மையில். இங்க வந்து செம்மையில்னு சொல்ட்டாங்க. ரேகைங்கிறது இதுல இருக்க கோடு, புள்ளி எல்லாமே எல்லா அம் வ வரைஞ்சிருக்கிற எல்லா விஷயங்களுமே, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப முக்கோண வடிவம்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கீழ் நோக்கிய இருக்க முக்கோண வடிவம்னா சக்திய குறிக்கும். மேல் நோக்கிய முக்கோண வடிவம்னா சிவத்த குறிக்கும். செங்குத்தான கோடுனா நெருப்பு சக்திய குறிக்கும். ஆம் அ க கிடைமட்டமா பார்த்தோம்னா, அது வந்து காற்று எனர்ஜிய குறிக்கும். அந்த மாரி ஒவ்வொரு வரை நம்ம வரைபடம் போடுற விஷயத்திலயும் இந்த சக்கரத்துல இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கு. அது அதுக்கான தேவதைகளும் இருக்கிறாங்க. அந்தந்த தேவியர்களும் இருக்கிறாங்க. இங்க நம்மளோட சக்கரத்துல என்ன இருக்குன்னா, நம்ம இது கோடுகள் தான் இருக்கு. கோடுகள் அந்த வரிகள்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் எதுல கலந்திடும்? அந்த ரேகை கலந்திடும் செம்மையில். செம்மையில்றது வந்து சிவப்பு இல்லையா? அது வந்து குண்டலினி சக்தியா நமக்கு வந்து நம்மளோட பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, அந்த சக்தி மேல ஏறுறதுக்கு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாரி கன்றிய ரேகை. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம மேல ஏறி அந்த குண்டலினி சக்திய எழுப்புறதுக்கு அந்த சக்கரத்துல இருக்க தேவியர்கள்லாம் அ அந்த சிவப்புக்கான தேவியர்கள் வந்து நமக்கு உதவுவாங்க. என்றியல் அம்மை எழுத்து அவை பச்சையே. இங்க வந்து பச்சை நிறம் சொல்றாங்க. அது வந்து எழுத்து. இதுல இருக்க எல்லா பீஜ மந்திரங்களோட எழுத்துக்கான பலன்கள்லாம் குடுக்கணும் இல்லையா? அந்த வேலைய யாரு செய்வாங்கன்னா, பச்சை நிறம். பச்சை நிறத்தோட தன்மை என்னன்னா, வளர்ச்சி, ஹார்மனி அந்த மாரி சொல்லலாம். அந்த வளர்ச்சியா பார்க்கணும்னா, இப்ப இந்த பீஜ மந்திரங்கள்ல நம்ம வந்து ஞானம் இருக்கு, அ கல்வி இருக்கு, செல்வம் இருக்கு. 9 பீஜ மந்திரங்களும் இருக்கு இல்லையா? இப்ப ஞானத்துல வளர்ச்சி குடுப்பாங்க, செல்வத்துல வளர்ச்சி குடுப்பாங்க, கல்வியில வளர்ச்சி குடுப்பாங்க, மெய்ப்பொருள் உணர்றதுல வளர்ச்சி. இப்படி எல்லாத்துக்குமே வளர்ச்சிய குடுக்கறது வந்து பச்சையா பார்க்கலாம். இத வந்து நீங்க இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியாவும் பார்க்கலாம். நமக்குள்ள இருக்க அந்த 3 சக்திகளுமே இயங்கி, இந்த சக்கரத்த வந்து நமக்குள்ள இயக்குவாங்கன்றதையும் பார்க்கலாம். அந்த பொன்மை அம்மாம்ன்றது வந்து ஞான சக்தியாவும், அம் குண்டலினி சக்தியில நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப அந்த குண்டலினி சக்தி வைக்கிற சக்தி வந்து நமக்கு இச்சா சக்தியாவும், அது அந்த அனைத்து பீஜங்களையும் செயல்படுத்துற சக்தி வந்து கிரியா சக்தியாவும் பார்க்கலாம். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சியாவும் பார்க்கலாம். இந்த 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 சக்கரத்துல இருக்கிறது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் அது வேலை செய்யும், என்ன மாரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்கும், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நீங்க மந்திரங்கள் சொல்ற வேளையில் அந்த ஜெபம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதோட மனம் ஒன்றி அந்த ஜெபம் சொல்லும்போது, உங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். ஆம். எ எ 3 சக்திகளும் வேலை செஞ்சு, அந்த சக்கரத்துக்கான பலன்கள குடுப்பாங்க. அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நான் பெட்ரோல் பங்க்ல இருக்கேன். டிராவல்ல இருக்கேன். விஞ்ஞாமா முடிச்சிருக்கேன். நான் இங்க நரேந்திரபுரம் பேசுறேன். சரிங்கம்மா. வாங்கம்மா வெந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1365வது திருமந்திரம். எழுத்துக்கள் அமைக்கும் முறை.
திருமந்திரம். ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வெஞ்சிகொள் மேனி மதிவட்டம் பொன்மையாம் கஞ்சிய ரேகை கலந்திடும் செம்மையில் எஞ்சியல் அம்மை எழுத்தவை பச்சையே. மேலே கூறிய முறையில் அமைத்த சக்கரத்தில் மனம் பொருந்த உள்ளத்துள்ளே உணர்வும் ஒத்து மந்திரம் தியானிக்கின்ற போது சக்கரத்தின் வெளிப்பக்கம் வட்டமாக பொன்னிறத்தில் இருக்க வேண்டும். கட்டங்களின் கோடுகள் சிவப்பு நிறமுடையதாகவும் கருணை வடிவான அன்னையை குறிக்கும் அட்சர எழுத்துக்கள் பச்சை நிறமுடையதாகவும் இருக்க வேண்டும். ஒன்றிய என்பதன் பொருள் பொருந்திய, மேனி வெளிப்பக்க, மண்டலம் வட்டம், கன்றிய அழுந்திய ஆழமான, எஞ்சிய சூரியனுடைய இயல்புடைய கருணை அல்லது ஒளி. எல் அப்படின்னா சூரியன் அர்த்தம். கழக வெளியீட்டில் குறித்த சக்கரத்தை முறையாக ஓதும் வேளையில் சக்கரத்தின் மேலிடும் வரை மதிவட்டம் போன்றிருத்தல் வேண்டும். அதனை பொன்னிறமாக அமைத்தல் வேண்டும். அழுத்தமாக வரையப்பட்ட ஏனைய வரைகள் சிவப்பு நிறமாக அமைத்தல் வேண்டும். ஞாயிற்றினை ஒத்து திகழும் அம்மையின் எழுத்தாகிய நம சிவய பச்சை நிறமாக அமைத்தல் வேண்டும். இந்நிறங்கள் அனைத்தும் சக்கரத்தினை தொழுது பயில்வார் மாட்டும் பொலிந்து விளங்கும். எஞ்சியல் என்று ஞாயிறு, இயல் என்ற சொல்லின் பொருள் தன்மை, பொன்மை, செம்மை, பசுமை இவற்றை முறையே அறிவு, ஆட்சி, அடைவு ஆகவும் கூறலாம். அடைவு இதனுடைய பொருள் நுகர்வு. மேனி மதிவட்டம் சக்கரத்தின் மேல் இடும் சந்திரன் போன்ற வரை. கன்றிய ரேகை ஏனைய வரைகள். எஞ்சியல் அம்மை எழுத்து அச்சக்கரத்தின் அறைகளில் இடும் எழுத்துக்கள் என்பது பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நல்ல பார்வை, நிறைய விஷயங்கள் கொடுத்தோம். நன்றிங்கம்மா. வாங்கம்மா கிருத்திகாம்மா. 430. நன்றி. ஏன்னா நான் அப்படி பெட்ரோல் பங்க்ல வண்டி நின்னுச்சு, அங்க பேசக்கூடாது, போன் உபயோகம் பண்ணக்கூடாது, நான் பேசினேன். நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு புவர் கனெக்ஷன் காட்டுது. உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுமா. பேசுங்க பாப்போம். ரொம்ப இதா இருந்துச்சுன்னா சொல்றேங்கம்மா. சரி. சரிங்க. இதுல வந்து மெயினா 3 வாசிச்சுட்டாங்க. நான் அதனால இதுக்கு போயிடுறேன், பொருளுக்கு போயிடலாமா. 3 நிறங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல பொன்மை அப்படின்னா ஒரு மஞ்சள் நிறம் கலந்த வெளிச்சம். ஏன்னா சந்திரனின் ஒளிவட்டம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த பொன்மை, அந்த நிறம் சொல்லியிருக்காரு. மேனி மதிவட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சந்திரனுடைய ஒளி. பொன்மை அப்படின்னு அது ஒரு நிறம், பொன்னிறம். அதற்கு பிறகு கன்றிய ரேகை கலஞ்சிடம் செம்மையில் அப்படின்றாங்க. அப்போ அங்க இடத்துல ஒரு சிவப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்றையில் அம்மை எழுத்தவை பச்சையே அப்படின்னு பச்சை. சோ 3 நிறங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 3 நிறங்களை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம கௌரிமா அழகா சொல்லிட்டாங்க. 3 தேவியரா பார்க்கலாம், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ
என்ன சொல்றாருன்னா ஒன்றிய சக்கரம் ஓதிடும். அப்ப இது நமக்குள்ள நிகழக்கூடிய ஒரு விஷயம். அந்த சக்கரத்தை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நம்ம இத இந்த பிரயோகத்தை எல்லா இதுலயும் பார்த்திருப்போம் நம்ம. எல்லா சக்கர அமைப்புலயும் நம்ம பார்த்திருப்போம். முதல்ல புறமாக வழிபடக்கூடியது, பின்பு அகமாக எடுத்துக்கொள்ளும். அப்புறம் நம்மளே அதுவா மாறக்கூடியது. அப்ப இந்த இடத்துல ஏன்னா நமக்கு இந்த 9 மந்திரங்களுடைய வரிசை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பிரயோகம் பண்ணணும், அதனுடைய பலன் என்ன, எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப டைரக்டா அந்த பிரயோகத்துக்கு போயிட்டாரு. அப்போ அதை ஓதிடும் வேலை. அப்ப இந்த 9 முடிச்சு ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம. 9ஐயும் 9 முறை ஓதிட்டு போகலாம். அந்த இடத்துல போகும்போது ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேலை. அப்ப இந்த மொத்தத்தையும் முடிக்கணும். 9 into 9. அப்போ ஒரு மந்திரத்தையும் 9 முறை பிரயோகம் பண்ணணும். அப்புறம் 9 செட் இருக்குல்ல, அந்த 9ஐயும் அந்த மாதிரி பண்ணிட்டு பொழுது என்ன ஹையஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது இல்லையா, நமக்கு தொண்டை வழியை பற்றி கொள்ளக்கூடிய அமையும். அதுதான் அந்த பொன்மை அப்படின்னு. அப்ப அதற்கு அப்படி நிகழும் எல்லாமே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை எல்லாமே அந்த கஞ்சிய ரேகை கலந்தினம் சமையல் தெரியும். அந்த ரத்தம் நிறம்ல அந்த எழுச்சி மிகுந்ததாக, செம்மைங்கிறது என்னையுமே எழுச்சியை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி மேல் நோக்கி எழும்பும். அப்போ அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது என்றியில் அம்மை எழுத்தவை பச்சையே அப்படின்றாங்க. அப்படின்னா அம்மை பச்சை நாயகியாக நம்முள்ளே எழுவாள் அப்படின்னு. யாரு பச்சை நாயகி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இவ்வளவு பச்சை நாயகிய நிறைய பார்த்திருக்கோம். மாதங்கி அவள் பச்சை, வாராகி பச்சை, வேற வேற பச்சையில இருப்பாங்களே தவிர 2 பேரும் பச்சை தான். அப்போ இவங்க 2 பேரும் மந்திரினியும் வந்துட்டாங்க, தண்டினியும் வந்துட்டாங்க. அப்புறம் நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னாக்க, பொன்னிறத்தில் விளங்கக்கூடிய லலிதையாக பராபட்டாரிகா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சோமுல வரும்போது. அத்தகைய பராபட்டாரிகாவாக நாம் விளங்க முடியும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம நடுவுல பொன்மை, அதுதான் பேஸ். இத நம்ம சக்கரமா வெளியில வைக்கும் போது என்ன நிறம் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பொன்னிற தகட்டுல சிவப்பு கோடுகள் வரைந்து அதுல பச்சையினால் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இத நம்ம உடம்பு அப்படின்னு எடுக்கும்போது இந்த உடல் பொன்னிறமாக மாறும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும், அப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் போகும். இந்த நம்ம 64 பிரயோகம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த குண்டலினி சக்தி எழுப்பும் போது பிரணோதனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்ல உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் ஒன்னொன்னா கலையும். ஒரு சில நம்ம கர்ம வினையை பொறுத்து அது மிகுந்து கலையும், ஒரு சில இடத்துல அப்படியே காஞ்சு போயிடும். சோ அந்த மாதிரி அத்தனை நாடி நரம்புகளும் சுத்தம் செய்யப்படும். அப்பொழுது பச்சைங்கிறது இயற்கையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்ற முடியும். அப்ப அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றக்கூடிய நிலையை நமக்கு இந்த சக்கரம் செய்து தரும் அப்படிங்கிறதுதான் இந்த பொருளா நான் நன்றிங்க அம்மா. ரொம்ப தேவியர்களை பத்தி நீங்க கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. வாங்க ஐயா, பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா.
மந்திரம் சொல்லிடுவாரு. ஆரம்பத்துல இருந்து கிளீம் கிரீம் ஸ்ரீம் ஐம் ஹாம் கிரீம் ஹாம் ஹாம் சாம் அப்படிங்கறத அவர் வந்து கடைசியா சொல்லுவாரு. ஆனா இதுல கர்ம வினை தான் தீர்மானிக்கும். அப்ப நம்ம அவர் சொல்றத சொல்றதுக்கு முன்னாடி நமக்கான பிரயோகத்தை நம்ம பண்ணிட்டு நம்மளுடைய வினைகளை தீர்த்து விட்டு நாம் வந்து அல்டிமேட்டா இருக்கக்கூடிய இந்த செட்டப் மந்திரத்தை வந்து நம்மளால பிடிச்சுக்க முடியும். அத்தகைய பெரும் கருணையாளன் தான். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரயோகங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஞானத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம், தத்துவார்த்தமா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுதான். கிரியை வந்து 4ஆம் தந்திரத்தோட அநேகமா முடிஞ்சிடும். ஒரு சின்ன சின்ன பிரயோகங்கள் வருமே தவிர இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி தர மாட்டாரு. அப்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப நம்ம முதல் நவாக்கரை ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மிக பெரிய கருணையை நமக்காக செஞ்சு தருகிறார். யாருக்கானாலும் அந்த 84 லட்சம் யோனியில பிறந்து அதனுடைய எதை நம்ம மிச்சம் வச்சிருந்தாலும் இந்த பிரயோகத்துல எல்லாமே நமக்கு முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிறவி பிணித்து இருக்கக்கூடிய யந்திரமாக இத வந்து சொல்றாரு. அப்படி போகும்போது நம்ம எங்கே எப்படி நிலை பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியான ஒரு மந்திரமா இது இருக்கு. உங்களோட பகிர்ந்து இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நான் நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய தெளிவு கிடைச்சதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். கீழே இருக்கிற கிருஷ்ணன் தோழர் அவர்ல இருந்து ஏதாவது சந்தேகம் கேட்கறது அல்லது கேள்வி கேட்கறது அல்லது கருத்து சொல்றது அது மாதிரி இருந்தா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்றாங்களா, கேக்குறாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஏதாவது சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். சரி. இதுல வந்து நிறங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கௌரி அம்மா சொல்லும்போது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி சொன்னாங்க 3. ஆனா ஆக்சுவலா இந்த சக்தி அப்படிங்கிறது 9ஆ இருந்து அப்புறம் 7ஆ மாறி 7ஆக குறைந்து, ஆன்மீகத்துல வந்து எப்ப குறையுதோ அப்ப நிறையுதுன்னு அர்த்தம். அப்ப 9ஆ இருந்து 7ஆ இருந்து 5ஆ இருந்து அப்புறம் 3ஆ இருந்து அப்புறம் 1ஆ மாறி கடைசியா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த பூஜ்யம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும். இதுல எப்படி 5 சக்தி அப்படின்னா வள்ளலார் சொல்வாருங்க. வள்ளலாருடைய திருவடி புகழ்ச்சி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அது வந்து 128 வரி. அதுல என்ன சொல்லுவாருன்னா, ஆதி சக்தி 1, பராசக்தி 2. இந்த ஆதி சக்தியும் பராசக்தியும் சேர்ந்துதான் நமக்கு இச்சையை உருவாக்குவார்கள். இந்த இச்சையை உருவாக்கும் போது இந்த இச்சை அப்படிங்கிறது விருப்பம் அப்படின்னு பொருள். இந்த விருப்பத்தை உருவாக்கும் போது விருப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. ஆனா அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குரிய விருப்பம் நிறைவேறுவதற்குரிய தகுதி இருக்கு பாருங்க, அதை கொடுக்கறது பராசக்தி தான் கொடுப்பாங்க. அந்த பராசக்தி வந்து எதை கொடுப்பாங்கன்னா அறிவை கொடுப்பாங்க. அதனாலதான் சைவ சித்தாந்தத்துல அறிவு, இச்சை, செயல் அப்படின்வாங்க. இந்த அறிவு இருந்து விருப்பம் வந்ததுன்னா அந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய செயல் வரும். அந்த செயல் தாங்க கிரியா. இந்த காரியம் அப்படிங்கிறத கிரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ரேஷனுக்கு பேஷண்ட்டை கூட்டிட்டு போகும்போது அந்த ஆப்ரேஷன்ல படுக்க வச்ச உடனே அந்த பேஷண்ட் சொல்லுவாரு, டாக்டர் எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்களேன்னு. அப்ப டாக்டர் சொல்லுவாரு, ஆப்ரேஷன் தான் நான் பண்ணுவேன், காரியம் அவங்க சொந்தக்காரங்க பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு. அந்த செயல் அப்படிங்கறதுதான் கிரியா அப்படின்னு வருது.
அந்த செயலால் நாம் பெறுகின்ற பயன் இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம் அப்படிங்கிறது. இப்ப இதுல ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாவற்றையும் கொடுத்தவன் இறைவனே அப்படின்னு நினைச்சோம்னா அது ஞானம். இல்ல நாம் தான் இந்த செயலை செய்தோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஆணவம். ஆணவம் வருது அப்படின்னு சொன்னாலே அங்க மாயை வருது. அப்ப மாயை வந்ததுன்னா ஆணவமும் மாயையும் சேரும்போதுதான் கண்மம், அந்த செயல் அப்படிங்கிறது வரும். அதனால நம்ம இந்த 5 நிறம் இருக்குங்க. வள்ளலாருடைய அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல் படிச்சோம்னா அதுல 7 திரைகள் சொல்வாரு. இந்த 5ம் சேர்ந்து எல்லாம் பண்ணும்போது கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலைப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்வாரு. இந்த 5 நிறமும் நமக்கு வெளிப்படையாக அருள் சக்தியை காட்டாது. அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த 5 நிறமும் நமக்கு இனிஷியல் தான். இது அபிராமி அந்தாதியில 21வது பாட்டு பாருங்க. 21வது பாட்டு, மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையாள் புடையாள் உடையாள். அங்க பிங்கலையில இருந்து அந்த நிறம் தொடங்கிடுதுங்க. பிங்கலை நீலிசையாள், நீலிசைனா சிவப்பு, நீலிசையாள் வெளியாள், வெளியாள்னா வெள்ளை, வெளியாள் பசும் பெண் கொடியே, அங்க பச்சை. இந்த 5 நிறமும் இதுல வந்துரும். அதை எனக்கு பிரிச்சு சொல்ல தெரியல. மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை, சங்கலைனா வளையல், சங்கினால் ஆன வளையல், சங்கலை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை, கங்கையை சடையில் வச்சுக்கல கங்கை, பொங்கலை தங்கும் புரிசடையோன், புடையாள் உடையாள், புடையாள்னா நெருக்கமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பிங்களை நீலிசையாள் வெளியாள், வெளியாள்னா வெள்ளை ஒயிட், பசும் பெண் கொடியே அப்படின்னு அந்த 21வது பாட்டுல எல்லா நிறத்தையும் சொல்லிடுவாருங்க. ஆனா எல்லா நிறத்தையும் சொல்லிட்டு இந்த பச்சை நிறத்தோட பயன் என்ன அப்படிங்கிறத அபிராமி அந்தாதியோட 48வது பாட்டுல சொல்வாரு. 48வது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, சுடரும் கலை மதி துன்றும் சடை முடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி, துன்றும்னா நெருக்கமாக அப்படின்னு அர்த்தம். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி, சடைமுடியில நிலா நெருக்கமா இருக்கு இல்லைங்களா, அதுதான் சுடரும் கலைங்கிறது வளர்ச்சி தேய்பிற அந்த கலை. அது அந்த சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை, அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த அம்மையை பதித்து நெஞ்சில், அந்த பதிக்கிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல ரேகை, அந்த கோடு, இது எல்லாமே பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து, இதுக்கப்புறம் நமக்கு துன்பமே இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வோட இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார், இமைக்கின்ற நேரம் எல்லாம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ, அந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறவர்கள் மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்க மாட்டார்கள். எப்படி பிறக்க மாட்டார்கள்? குடரும்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், குடரும் கொழுவும்,
கொழுவும் அப்படின்னா இந்த கொழுப்பு தசை இதெல்லாம். குடரும் கொழுவும் குருதியும் ரத்தம். குருதியும் தோயும் பிறவியிலே. அந்த பாட்டு வந்து இன்னொரு தடவை பார்த்தா கூட நல்லா இருக்கும். சுடரும் கலைமதி துன்றி சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குரம்பைனா உடம்பு. அப்படி இந்த 48வது பாட்டுல அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அதனால பச்சை நிறமாக இருக்கு. அதனாலதான் பெண்களுக்கு பச்சை அம்மாள் அப்படின்னு அந்த காலத்துல பேர் வைப்பாங்க. இப்பெல்லாம் பேரு எப்படி வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். பச்சை அம்மாள் அப்படின்னு பேர் வைக்கிறது வந்து இவங்களதான் குறிக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த பாடல்களை எல்லாம் நாம் சிந்தித்து இந்த இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ, மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிறவிங்கிறது வராது. எப்படிப்பட்ட பிறவி அப்படின்னா குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அவர்கள் வந்து பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த 48வது பாட்டுல அபிராமி பட்டர் சொல்வாரு. இது எல்லாமே இந்த திருமந்திரத்தை அடிப்படையாக வைத்து வந்தது. அதே மாதிரி வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த 7 திரை நீக்குதல் அப்படிங்கிறதும் வந்து இந்த திருமந்திரத்தை அடிப்படையா வச்சுதான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பாட்டை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நிறைய விஷயம் கத்துக்கிறோங்கய்யா. ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் போய் சேரணும் நீங்க சொல்ற விஷயங்கள். அதுதான் நானும் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி கிருத்திகா அம்மாவும் டிராவல்ல இருக்காங்க. அதோடய நமக்கு கொடுக்கணும், நமக்கு சொல்லணும்னு அந்த ஆர்வத்தோட நமக்கு சொல்றது. பிந்தியா அம்மா எல்லாருமே வந்து நமக்காக செய்யறதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லயனையாக்கும் ரொம்ப நன்றி. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இதெல்லாம் பெரிய குடுப்பின அர்த்தனாரியா. உண்மையில அபிரமிந்ததியோடைய என்ன சொல்லுவாங்க, செல்லா அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு திருமந்திரத்தோட பொருள் பார்க்கும்பொழுது அப்படியே பேரானந்தமா இருக்கு. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.